திருச்சிற்றம்பலம். அரநம பார்வதி வதையே அரகர மகாதேவா. சோமயம் சேனலில் இன்று திரு ஆக்கூர் என்ற தலத்தின் சிறப்பினை பார்ப்போம். தென்னாட்டு சிவத்தலங்களில் காவிரியின் தென்கரையில் 190 சிவத்தலங்களில் 46வது தலமாக விளங்குவது திரு ஆக்கூர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ளது இந்த ஆக்கூர் திருத்தலமாகும். மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி வழி காரைக்கால் நாகப்பட்டினம் செல்லும் முக்கிய சாலையில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இத்திருக்கோயில் 63 நாயன்மார்களில் ஒருவராக திகழும் கோச்செங்கட் சோழர் கட்டிய திருக்கோயிலாகும். கோச்செங்கட் சோழர் 70 மாட கோயில் கட்டினார் என்பது பிரபந்தங்கள் மூலம் வெளிப்படுகின்றன. அவற்றுள் ஒன்று பெண்ணாகடத்தில் உள்ள தூங்கானை மாடம், மற்றொன்று ஆக்கூர் தான் தோன்றி மாடமாகும். யானை ஏற முடியாத படிக்கட்டுகளை உடைய உயரமான தளத்தை உடையவை மாடக்கோயில் என்று பெயர் பெற்றன. அந்நாளில் ஆக்கூரில் உள்ள கிராம வாரிய மக்கள் தம் ஊருக்கு திருக்கோயில் கட்ட எண்ணி அரசனிடம் முறையிட, அரசனும் அதற்கு இசைய மக்கள் ஈசனாருக்கு கோயில் அமைக்கும் பணியில் இடம் தேர்வு செய்து இடம் சமன் செய்யும்போது மிக பெரிய ஒளி எழ அந்த இடத்தை அகழ்ந்து பார்க்கும் பொழுது எம்பெருமானின் அருள் மேனி விண்ணொளியாக பிரகாசிக்க இருத்தல் கண்டு அந்த இடத்திலேயே கோயில் அமைக்க வேண்டும் என்றும் இறைவன் தானாக கிடைக்கப் பெற்றமையால் தான் தோன்றி அப்பர் என்றும் பெயரிட்டு மகிழ்ந்தார்கள். இறைவன் அவ்வாறு அகழும்போது கிடைக்கப் பெற்றமையால் லிங்கத்தின் பானம் பிளந்து சிதைந்த நிலையில் இன்றும் காணலாம். மார்க்கண்டேயருக்காக யமனை வதம் செய்ய சுவாமி சிரசு வெடித்து லிங்க ரூபத்தில் இருந்து எழுந்து வதம் செய்தார் என்பது செவிவெளி செய்தியாகவும் அறியப்படுகிறது. இது போன்ற அமைப்பில் எந்த கோவிலும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.